கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்படி? வணக்கம் நண்பர்களே. ஒரு சிறிய கேள்வி. நீங்கள் கோபத்தில் ஒரு வார்த்தை பேசிவிட்டு பிறகு வருத்தப்பட்டதுண்டா? அல்லது கோபத்தில் ஒரு முடிவு எடுத்துவிட்டு பிறகு அது தவறு என்று நினைத்ததுண்டா? கோபம் வரும் நேரத்தில் மனிதன் யோசிக்க மாட்டான். ஒரு நிமிடம் கோபம் பல வருட உறவை கூட உடைத்துவிடும். அதனால்தான் புத்தர் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார். கோபத்தை கட்டுப்படுத்த தெரிந்தவன்தான் உண்மையான வலிமையானவன். அதை புரிய வைக்கும் ஒரு சிறிய ஜென் கதை உள்ளது. ஒரு கிராமத்தில் முரளி என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் நல்ல மனசு கொண்டவன். ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அவன் மிகவும் சீக்கிரம் கோபப்படுவான். சின்ன விஷயத்திற்கே அவன் கோபமடைவான். ஒரு நாள் அவனுடைய நண்பன் அவனுடன் சிறிய விஷயத்தில் வாதம் செய்தான். அந்த நேரத்தில் முரளி மிகவும் கோபப்பட்டான். அவன் கோபத்தில் கடுமையான வார்த்தைகள் பேசினான். அந்த வார்த்தைகள் அவனுடைய நண்பனை மிகவும் காயப்படுத்தியது. அந்த நாளிலிருந்து அவர்கள் நண்பர்கள் இல்லை. சில நாட்கள் கழித்து முரளி மிகவும் வருத்தப்பட்டான். அவன் நினைத்தான், நான் ஏன் அந்த வார்த்தைகளை பேசினேன்? ஒரு நிமிட கோபம் என் நண்பரை இழக்க வைத்துவிட்டது. அவன் மிகவும் கவலையில் ஒரு புத்த மடத்திற்குச் சென்றான். அங்கே ஒரு வயதான சாமியார் அமைதியாக அமர்ந்திருந்தார். முரளி அவரிடம் கேட்டான், சாமியே, எனக்கு மிகவும் சீக்கிரம் கோபம் வருகிறது. அதை எப்படி கட்டுப்படுத்துவது? சாமியார் மெதுவாக சிரித்தார். அவர் உடனே பதில் சொல்லவில்லை. அவர் முரளியை மடத்தின் பின்னால் உள்ள ஒரு சுவரிடம் அழைத்துச் சென்றார். சாமியார் ஒரு சுத்தி மற்றும் ஆணி கொடுத்தார். அவர் சொன்னார், உனக்கு கோபம் வந்தால் இந்த சுவரில் ஒரு ஆணி அடிக்க வேண்டும். முரளி அதை புரியாமல் இருந்தாலும் அவர் சொன்னதை செய்தான். முதல் நாள் அவன் 20 ஆணிகள் அடித்தான். அடுத்த நாள் 15 ஆணிகள். சில நாட்கள் கழித்து அவன் மெதுவாக கோபத்தை கட்டுப்படுத்த ஆரம்பித்தான். பிறகு ஒரு நாள் அவன் ஒரு ஆணியும் அடிக்கவில்லை. அவன் சாமியாரிடம் சென்றான். சாமியார் சொன்னார், இப்போது நீ தினமும் ஒரு ஆணியை எடுத்துவிட வேண்டும். முரளி சில நாட்களில் அனைத்து ஆணிகளையும் எடுத்துவிட்டான். ஆனால் சுவர் முழுவதும் துளைகள் இருந்தது. சாமியார் மெதுவாக சொன்னார், இந்த துளைகளை பார்க்கிறாயா? கோபத்தில் பேசும் வார்த்தைகள் இப்படித்தான். பிறகு மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயம் முழுவதும் மறையாது. முரளி அந்த நேரத்தில் அவனுடைய தவறை உணர்ந்தான். அவன் அந்த நாளில் இருந்து கோபம் வந்தால் முதலில் அமைதியாக இருப்பதை கற்றுக்கொண்டான். மெதுவாக அவன் வாழ்க்கை மாறியது. அவனுடைய நண்பர்களும் மீண்டும் அவனை நம்ப ஆரம்பித்தார்கள். நண்பர்களே, கோபம் வருவது தவறில்லை. ஆனால் கோபத்தில் பேசும் வார்த்தைகள் வாழ்க்கையை கெடுக்கலாம். அதனால் கோபம் வந்தால் ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள். அப்போது நீங்கள் சரியான முடிவை எடுக்க முடியும். அதனால் இன்றைய நாளை அமைதியாக வாழுங்கள். அப்போது உங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். So, train your mind every day. உங்கள் வாழ்க்கையை நீங்களே மாற்றுங்கள். மகிழ்ச்சியாக வாழுங்கள். நன்றி, வணக்கம்.